வணக்கம் நண்பா நண்பிகளே. நீங்க ஒரு நாள் கூட உங்களையே கேள்வி கேட்டிருக்கீங்களா? நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனா ஏன் இன்னும் நான் இதே இடத்துல தான் இருக்கேன்? காலை எழுந்தவுடன் வேலை, மாலை வரை உழைப்பு, மாதம் முடிந்ததும் சம்பளம், அடுத்த மாதம் அதே கதை. இந்த சுழற்சி நின்று விடுதா? இல்ல, மீண்டும் மீண்டும் நடக்குது. ஆனா நண்பர்களே, ஒரு முக்கியமான கேள்வி, இந்த ஓட்டம் உங்களை முன்னேற்றுதா? இல்ல, ஒரே இடத்துல சுற்ற வைக்குதா? நேர்மையா சொல்லுங்க. நீங்க உழைக்கிறீங்களா? ஆமாம். நீங்க சோர்ந்து போறீங்களா? ஆமாம். ஆனா நீங்க வளர்றீங்களா? இல்ல, அதுதான் பெரிய சந்தேகம். நண்பர்களே, இது உழைப்பின் பிரச்சனை இல்ல, இது ஒரு திசையின் பிரச்சனை. சாணக்கியர் சொல்றாரு, திசையில்லாத உழைப்பு மனிதனை சோர்வடைய செய்யும், திசை கொண்ட உழைப்பு மனிதனை உயர்த்தும். நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? ஒரு பக்கம் சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள், ஆனா அவர்கள் வாழ்க்கை அப்படியே இருக்கிறது. மற்றொரு பக்கம் சிலர் அதிகம் உழைக்கிற மாதிரி தெரியாது, ஆனா அவர்கள் வாழ்க்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகுது. ஏன் இந்த வித்தியாசம்? அது அதிர்ஷ்டமா? அது வாய்ப்பா? இல்ல நண்பர்களே, அது ஒரு சிந்தனை வித்தியாசம். நண்பர்களே, ஒரு கசப்பான உண்மை சொல்லட்டுமா? இந்த உலகத்துல பெரிய பொய் என்ன தெரியுமா? அதிகம் உழைத்தால் தான் பணக்காரன் ஆக முடியும்னு இல்ல, சரியான வழியில் உழைத்தால் தான் பணக்காரன் ஆக முடியும். ஒரு கழுதையும் நாள் முழுக்க உழைக்குது, ஆனா அது ஒருபோதும் செல்வந்தன் ஆகாது. ஏன் தெரியுமா? அது உழைக்குது, ஆனா அது சிந்திக்கல, அதுக்கு திட்டம் இல்ல, திசை இல்ல, புரிதல் இல்ல. அதே மாதிரி பல மனிதர்கள் வாழ்க்கை முழுக்க உழைக்கிறார்கள், ஆனா அவர்கள் பணக்காரர்கள் ஆக மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் உழைப்பை மட்டுமே நம்புகிறார்கள், அறிவை பயன்படுத்த மாட்டார்கள். நண்பர்களே, ஒரு ஆழமான உண்மை புரிஞ்சுக்கோங்க. பணம் உழைப்பை மட்டும் பார்க்காது, பணம் மதிப்பை தேடி வரும். நீங்க மதிப்புள்ள மனிதனா மாறினீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். நீங்க வெறும் உழைப்பாளியா இருந்தீங்கன்னா நீங்க எப்போதும் பணத்தை தேடி ஓடணும். இப்போ உங்க வாழ்க்கையை பாருங்க. நீங்க பணத்தை தேடி ஓடுறீங்களா? அல்ல, பணம் உங்களை தேடி வரக்கூடிய மனிதராக மாறுறீங்களா? இதுதான் வித்தியாசம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு பெரிய ரகசியத்தை பார்க்க போறோம். பணக்காரனாக அதிகம் உழைப்பு தேவையில்லை. சாணக்கியரின் 10 ரகசிய விதிகள். இந்த 10 விதிகள் என்ன பண்ணும் தெரியுமா? உங்க சிந்தனையை மாற்றும், உங்க முடிவுகளை மாற்றும், உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றும். ஒரு எச்சரிக்கை நண்பர்களே, இந்த வீடியோவை சாதாரணமா பார்க்காதீங்க. இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ இல்ல, இது உங்க வாழ்க்கைக்கான திருப்பு முனை. இந்த 10 விதிகளில் ஒரு விதி கூட நீங்க வாழ்க்கையில பயன்படுத்தினீங்கன்னா உங்க எதிர்காலம் மாற ஆரம்பிச்சிடும். நீங்க இனிமேல் சோர்ந்து போகிற உழைப்பாளி இல்ல, அறிவோடு வாழும் புத்திசாலியாக மாறுவீங்க. அதனால கவனமா பாருங்க, ஒரு வார்த்தையையும் தவற விடாதீங்க. ஏன்னா இந்த 10 விதிகளில் இருக்கும் ஒரு ரகசியம் கூட உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. தயாரா நண்பர்களே? வாங்க, சாணக்கியரின் முதல் ரகசிய விதிக்குள்ள நாம இப்போ போகலாம். விதி ஒண்ணு, சிந்தனையை மாற்று, வாழ்க்கை தானாக மாறும். என் நண்பா நண்பிகளே, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் வாழ்க்கை எங்கே போகுது என்பதை தீர்மானிக்கிறது என்ன தெரியுமா? அவன் சம்பளம் இல்ல, அவன் வேலை இல்ல, அவன் சிந்தனை. சாணக்கியர் ஒரு சக்தி வாய்ந்த உண்மை சொல்றாரு. ஒரு மனிதன் எப்படி யோசிக்கிறானோ அவன் வாழ்க்கை அப்படியே உருவாகும். நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? ஏழை மனநிலை கொண்ட மனிதன் எப்போதும் என்ன சொல்வான்? எனக்கு முடியாது, என் சூழ்நிலை சரியில்லை, நான் பிறந்ததே இப்படித்தான். இந்த வார்த்தைகள் சாதாரணமா தோணலாம், ஆனா இது ஒரு விஷம். அது மெதுவா உங்க வாழ்க்கைய சாப்பிட்டு முடிக்கும். ஏன்னா நீங்க உங்களையே நம்பலன்னா உங்க வாழ்க்கை எப்படி உங்களை நம்பும்? நண்பர்களே, இப்போ ஒரு கேள்வி. நீங்க தினமும் உங்க மனசுக்குள்ள என்ன பேசிக்கிறீங்க? நான் முடியாதவன்னு அல்ல, நான் முயற்சி பண்ணுவேன்னு. இதுதான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். பணக்கார மனநிலை கொண்ட மனிதன் எப்படி யோசிப்பான் தெரியுமா? அவன் ஒருபோதும் முடியாதுன்னு சொல்ல மாட்டான். அவன் என்ன கேட்பான் தெரியுமா? இது எப்படி முடியும்? நான் என்ன கற்றுக்கொள்ளணும்? என்ன மாற்றினா நான் முன்னேற முடியும்? இதுதான் வித்தியாசம் நண்பர்களே. ஒரே உலகம், ஒரே வாய்ப்புகள், ஆனா 2 விதமான சிந்தனை. அதனால 2 விதமான வாழ்க்கை. நண்பர்களே, ஒரு விதை மண்ணில் விழும்போது அது என்ன நினைக்குது தெரியுமா? நான் ஒரு பெரிய மரமாக போறேன்னு. அதனாலதான் அது மண்ணை உடைத்து மேலே வருது, அதனாலதான் அது வளருது. அதே மாதிரி நீங்க உங்களை சிறியவனா நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையும் அதே அளவுல தான் இருக்கும். ஆனா நீங்க உங்களை பெரியவனா நினைச்சீங்கன்னா உங்க செயல்களும் தானாக பெரியதாக மாறும். நண்பர்களே, நம்பிக்கை இல்லாத இடத்துல முயற்சி உருவாகாது, முயற்சி இல்லாத இடத்தில் வெற்றி உருவாகாது. அதனால
இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு முடிவு எடுங்க. நான் என்னை குறைத்து நினைக்க மாட்டேன். நான் என்னால் முடியும் என்று நம்புவேன். நான் வளர்ச்சியை மட்டும் யோசிப்பேன். இந்த 3 முடிவுகள் உங்க வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். நண்பர்களே, பணம் சம்பாதிப்பதற்கு முன்னாடி பணக்கார மனநிலையை உருவாக்கணும். ஏன்னா பணக்கார மனநிலை இல்லாதவனிடம் பணம் வந்தாலும் அது நீடிக்காது. ஆனா பணக்கார மனநிலை கொண்டவனிடம் பணம் இல்லாதாலும் அது விரைவில் அவனை தேடி வரும். நீங்க என்ன ஆகணும்? பணம் வந்தாலும் இழந்துடுற மனிதனா, அல்ல பணம் தானாக தேடி வரக்கூடிய மனிதனா? அந்த பதில் உங்க சிந்தனையில தான் இருக்கு. நண்பர்களே, இது சின்ன விஷயம் மாதிரி தோன்றலாம். ஆனா இதுதான் அடித்தளம். சிந்தனை மாறினா முடிவுகள் மாறும். முடிவுகள் மாறினா வாழ்க்கை முழுக்க மாறும். இதுதான் சாணக்கியரின் முதல் விதி. முதலில் உன் சிந்தனையை மாற்று, பிறகு உன் வாழ்க்கை தானாக மாறும். வாங்க நண்பர்களே, அடுத்த விதி உங்க வாழ்க்கையை இன்னும் ஒரு நிலைக்கு கொண்டு போக போகுது. விதி 2. நேரத்தை மதி, வாழ்க்கை உன்னை மதிக்கும். என் நண்பா நண்பிகளே, இந்த உலகத்தில எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு செல்வம் என்ன தெரியுமா? நேரம். பணக்காரனுக்கும் 24 மணி நேரம், ஏழைக்கும் 24 மணி நேரம். அப்போ ஒரு கேள்வி, ஏன் ஒருவன் முன்னேறுகிறான், மற்றொருவன் அதே இடத்துல தங்கி போகிறான்? பதில் ஒரே ஒன்று, நேரத்தின் பயன்பாடு. சாணக்கியர் ஒரு கடுமையான உண்மை சொல்றாரு. நேரத்தை இழந்தவன் வாழ்க்கையை இழந்தவன். நண்பர்களே, பணம் போனால் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனா நேரம் போனால் ஒரு நொடியும் திரும்பாது. நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? ஏழை மனநிலை கொண்ட மனிதன் என்ன பண்ணுவான்? நேரம் கிடைச்சா தூங்குவான், அரட்டை அடிப்பான், வீண் விஷயங்கள் மூழ்கி இருப்பான். அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? இது இப்போ செய்யலாமா, இல்ல நாளைக்கு செய்யலாமா? ஆனா அந்த நாள் ஒருபோதும் வராது. நண்பர்களே, இதுதான் மெதுவான அழிவு. அதே நேரத்துல பணக்கார மனநிலை கொண்ட மனிதன் என்ன பண்ணுவான்? அவன் ஒவ்வொரு மணி நேரத்தையும் திட்டமிடுவான். அவன் நேரத்தை வீணாக்க மாட்டான். அவன் ஒரு கேள்வி மட்டும் கேட்பான், இந்த 1 மணி நேரம் என்ன பண்ண போறோம்? அந்த கேள்விதான் அவனை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தும். நண்பர்களே, நேரத்தை செலவழிக்கிறவன் ஏழை, நேரத்தை முதலீடு செய்கிறவன் பணக்காரன். இது ரொம்ப முக்கியம். நீங்க தினமும் 2 மணி நேரம் போன், வீண் பேச்சு, பொழுதுபோக்கு இதுல செலவழிக்கிறீங்கன்னா அது உங்க வாழ்க்கையை மெதுவா பின்தள்ளும். ஆனா அதே 2 மணி நேரம் ஒரு திறன் கற்றுக்கொள்ள, ஒரு புத்தகம் படிக்க, ஒரு புதிய விஷயம் புரிந்து கொள்ள இதுல முதலீடு பண்ணீங்கன்னா அது உங்க வாழ்க்கையை முன்னேற்றும். நண்பர்களே, ஒரு நாள் வீணானது ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி போனது மாதிரி. ஒரு மாதம் வீணானது ஒரு வாய்ப்பு போனது மாதிரி. ஒரு வருடம் வீணானது ஒரு எதிர்காலம் அழிந்தது மாதிரி. அதனாலதான் சாணக்கியர் எச்சரிக்கிறாரு, நேரத்தை மதிக்காதவன் எதையும் அடைய முடியாது. நண்பர்களே, இப்போ இருந்து ஒரு பழக்கம் உருவாக்குங்க. ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட 2 கேள்வி கேளுங்க. இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கொண்டேன்? இன்னைக்கு நான் என்ன முன்னேற்றம் அடைந்தேன்? இந்த 2 கேள்விகள் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றும். நீங்க இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலன்னா அந்த நாள் வீணான நாள். ஆனா சின்ன முன்னேற்றம் இருந்தாலும் அந்த நாள் வெற்றி நாள். நண்பர்களே, நேரத்தை கட்டுப்படுத்தும் மனிதன் தன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவான். நேரத்தை வீணாக்கும் மனிதன் தன் வாழ்க்கையை தானே அழிப்பான். இன்னைக்கு இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு முடிவு எடுங்க. நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக மாற்றுவேன். நான் என் நேரத்தை என் எதிர்காலத்துக்காக முதலீடு செய்வேன். நினைவில் வைங்க, நேரம்தான் உங்க முதல் மூலதனம். பணம் அதுக்கு பிறகு வரும். இதுதான் சாணக்கியரின் 2வது விதி. நேரத்தை மதித்தவனை வாழ்க்கையும் பணமும் மதிக்கும். வாங்க நண்பர்களே, அடுத்த விதி உங்க பணத்தை காப்பாற்ற கத்துக் கொடுக்க போகுது. விதி 3, செலவை கட்டுப்படுத்து, செல்வம் உன்னை கட்டுப்படும். என் நண்பா நண்பிகளே, நீங்க ரொம்ப பேரை பார்த்திருப்பீங்க. நல்ல சம்பளம் வாங்குறாங்க, நல்ல வேலை இருக்குது, ஆனா மாதம் முடிஞ்சா கையில ஒண்ணும் இருக்காது. ஏன் தெரியுமா? சம்பாதிப்பதில் பிரச்சனை இல்லை, செலவழிப்பதில் தான் பிரச்சனை. சாணக்கியர் ஒரு ஆழமான உண்மை சொல்றாரு, சம்பாதிப்பதை விட பாதுகாப்பதே பெரிய அறிவு. நண்பர்களே, ஒரு மனிதன் 40,000 சம்பாதிக்கிறான், அதெல்லாம் முழுக்க செலவு பண்ணிட்டான், அவன் இன்னும் ஏழைதான். மற்றொரு மனிதன் 20,000 சம்பாதிக்கிறான், ஆனா அதுல ஒரு பகுதியை சேமிக்கிறான், ஒரு பகுதியை வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறான். நாளைக்கு யார் பணக்காரன் ஆகுவான்? 2வது மனிதன் தான். இதுதான் ரியாலிட்டி நண்பர்களே. ஏழை மனநிலை என்ன சொல்றது தெரியுமா? பணம் வந்திருக்கே,
இப்போ என்ஜாய் பண்ணலாமே, பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனா அந்த நேரம் ஒருபோதும் வராது. பணக்கார மனநிலை என்ன சொல்றது தெரியுமா? இது தேவையா? இது என் வளர்ச்சிக்கா? இது என் எதிர்காலத்தை உயர்த்துமா? இந்த 3 கேள்விகள் ஒரு மனிதனை பணக்காரனாக்கும். நண்பர்களே, பணம் ஒரு நெருப்பு மாதிரி. நீங்க அதை கட்டுப்பாட்டில் வைத்தீங்கன்னா அது ஒளி தரும், வாழ்க்கையை உயர்த்தும். ஆனா கட்டுப்பாடு இல்லாமல் விட்டீங்கன்னா அதே நெருப்பு உங்களை எரித்துவிடும். நீங்க கவனிச்சு பாருங்க, பலர் என்ன பண்ணுவாங்க? புதிய போன் வந்தா வாங்குவாங்க, புதிய ஆடை வந்தா வாங்குவாங்க, போட்டிக்கு செலவு பண்ணுவாங்க. ஆனா ஒரு புத்தகம் வாங்க தயங்குவாங்க, ஒரு திறன் கற்றுக்கொள்ள பணம் செலவழிக்க மாட்டாங்க. இதுதான் பெரிய தவறு. நண்பர்களே, நீங்க ₹1 செலவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேளுங்க. இது என்னை உயர்த்துமா? பதில் இல்லைன்னா அது வீண் செலவு. பதில் ஆமான்னா அது முதலீடு. இதுதான் வித்தியாசம். நண்பர்களே, இன்னைக்கு இருந்து ஒரு சிம்பிள் ரூல் பின்பற்றுங்க. பணம் 3 வழியில தான் போகணும். அவசியம், சேமிப்பு, வளர்ச்சி. இந்த 3ல் இல்லாத எந்த செலவும் உங்க எதிர்காலத்தை கெடுக்கிற செலவு. சாணக்கியர் எச்சரிக்கிறார், செல்வத்தை மதிக்காதவன் செல்வத்தை இழப்பான். நண்பர்களே, நீங்க பணத்தை மதிக்கலன்னா பணம் உங்களை விட்டு போயிடும். ஆனா நீங்க பணத்தை மதிச்சீங்கன்னா அது மெதுவா பெருக ஆரம்பிக்கும். நீங்க என்ன ஆகணும்? சம்பாதிச்சதை முழுக்க செலவு பண்றவனா அல்ல சம்பாதிச்சதை வளர்த்து கொள்ளுறவனா? அந்த முடிவு இப்போ உங்க கையில இருக்கு. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு முடிவு எடுங்க. நான் வீண் செலவு பண்ண மாட்டேன். நான் என் பணத்தை மதிப்பேன். நான் என் எதிர்காலத்துக்காக சேமிப்பேன். நினைவில் வைங்க நண்பர்களே, சம்பளம் உங்களை வாழ வைக்கும், ஆனா சேமிப்பு உங்களை உயர்த்தும். இதுதான் சாணக்கியரின் 3வது விதி. செலவை கட்டுப்படுத்தினவன் செல்வத்தை கட்டுப்படுத்துவான். வாங்க நண்பர்களே, அடுத்த விதி உங்க வாழ்க்கையை மாற்ற போற முக்கியமான மனிதர்களை பற்றி பேச போகுது. விதி 4, சரியான வட்டாரம். வணக்கம் நண்பா நண்பிகளே. இப்போ வரைக்கும் நீங்க 3 முக்கியமான ரகசியங்களை பார்த்தாச்சு. ஆனா இப்போ நான் சொல்ல போற இந்த 4வது விதி நீங்க சரியாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்க வாழ்க்கை வேகமா உயர ஆரம்பிச்சிடும். நண்பர்களே, ஒரு மனிதன் ஒருத்தனா வெற்றி அடைவதில்லை. அவனை சுற்றி இருக்கும் மனிதர்கள் தான் அவனை மேலே தூக்கி நிறுத்துவாங்க அல்லது கீழே தள்ளி விடுவாங்க. சாணக்கியர் ஒரு ஆழமான உண்மை சொல்றாரு. நீ யாரோட இருக்கிறாயோ நீ அதுவாகவே மாறுவாய். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க தினமும் யாருடன் பேசுறீங்க? யாருடன் அதிக நேரம் செலவழிக்கிறீங்க? அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு? அவர்களோட சிந்தனை எப்படி இருக்கு? அதுதான் நாளைக்கு உங்க வாழ்க்கை ஆகப் போகுது. ஏழை மனநிலை கொண்ட வட்டாரம் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்பொழுதும் குறை சொல்லுவாங்க, இது முடியாதுன்னு சொல்லுவாங்க, ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க, மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவாங்க. இப்படி இருக்கும் சூழல்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் உங்க சிந்தனை மெதுவா கீழே இறங்கிடும். ஆனா பணக்கார மனநிலை கொண்ட வட்டாரம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்கள் வளர்ச்சி பற்றி பேசுவாங்க, புதிய வாய்ப்புகளை தேடுவாங்க, கற்றுக்கொள்ள உங்களை ஊக்குவிப்பாங்க, உங்களை சேலஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தெரியாமலேயே வளர ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஒரு சிங்கம் ஆடுகளோட சேர்ந்து வளர்ந்தா அது தன்னையே ஆடு என்று நினைக்கும். ஆனா அதே சிங்கம் சிங்கங்களோட சேர்ந்து வளர்ந்தா அது தன்னோட உண்மையான சக்தியை உணரும். இதுதான் உங்க வாழ்க்கையிலும் நடக்குது நண்பர்களே. நீங்க பெரிய பொட்டென்ஷியல் கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனா தவறான வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா நீங்க உங்களை நீங்களே குறைத்து மதிப்பீங்க. சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுக்கிறார். தவறான நண்பன் வெளியெதிரியை விட ஆபத்தானவன். ஏன் தெரியுமா? எதிரி வெளியில இருப்பான், ஆனா தவறான நண்பன் உங்க அருகிலே இருப்பான். அவன் மெதுவா உங்க நம்பிக்கையை குறைப்பான், உங்க கனவுகளை சின்னதாக்குவான். அதனால நண்பர்களே, நீங்க என்ன செய்யணும்? எல்லாரையும் விட்டு விலகணும் என்று இல்ல, ஆனா யாரை நெருக்கமாக வைத்துக் கொள்ளணும் என்று தெரிஞ்சிருக்கணும். இப்போ இருந்து 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்களை ஊக்குவிக்கும் மனிதர்களை தேடுங்க, வளர்ச்சி பேசுறவங்களோட தொடர்பில் இருங்க, எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களிடம் இருந்து மெதுவா விலகுங்க. ஒரு கேள்வி, நீங்க தினமும் பேசுற அந்த 5 பேரை நினைச்சு பாருங்க. அவர்கள் உங்களை உயர்த்துறாங்களா இல்ல கீழே இழுக்கிறாங்களா? அந்த பதில் தான் உங்க எதிர்காலம். நண்பர்களே, உங்க வாழ்க்கையை மாற்றணும்னா முதல்ல உங்க சுற்றத்தை மாத்துங்க. சரியான வட்டாரம், வேகமான வளர்ச்சி. இதுதான் சாணக்கியரின் 4வது விதி. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த ரகசியத்தை பார்க்க போறோம். அது உங்க வாழ்க்கையை இன்னும் ஒரு நிலை உயர்த்தும். தொடர்ந்து பாருங்க நண்பர்களே. விதி 5, அறிவில் முதலீடு செய். வணக்கம் நண்பா நண்பிகளே.
இப்போ நம்ம 5வது விதிக்குள்ள வரப்போறோம். இது சாதாரண விதி இல்ல. இது உங்க வாழ்க்கையே திருப்பி போடக்கூடிய ரகசியம். அறிவில் முதலீடு செய். நண்பர்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சம்பாதிக்கிற பணத்துல எவ்வளவு உங்க மேல செலவழிக்கிறீங்க? போன் வாங்குறீங்க, ட்ரெஸ் வாங்குறீங்க, வெளிநாட்டு புடவை, பிராண்டட் ஷூ. ஆனா உங்க மூளைக்காக, உங்க வளர்ச்சிக்காக சத்தியமா சொல்லுங்க, ரொம்ப குறைவுதான். அதான் பிரச்சனை. சாணக்கியர் சொல்றாரு, அறிவுதான் அழியாத செல்வம். பணம் என்ன நண்பா, இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு போயிடலாம். பிசினஸ் லாஸ் ஆயிடலாம், வேலை போயிடலாம். ஆனா உங்க அறிவை யாராலும் திருட முடியாது. நண்பர்களே, ஏழை மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? இப்போ சந்தோஷமா இருக்கணும், இந்த மாத சம்பளம் வந்தாச்சு, செலவு பண்ணலாமே, அதான் கவனம். ஆனா பணக்கார மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? இது என்னை வளர்க்குமா? இந்த பணம் என் லெவலை உயர்த்துமா? இதுதான் வித்தியாசம். ஒரு உதாரணம் பாருங்க. ஒருத்தன் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், அதை முழுக்க செலவு பண்ணிடுறான். மற்றொருத்தன் அதே 20,000 ரூபாயில 2,000 ரூபாய் புத்தகம் வாங்குறான், ஒரு புதிய ஸ்கில் கத்துக்கிறான், ஒரு கோர்ஸ் படிக்கிறான். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் யாரு வளர்ச்சி அடைவான்? சரியான பதில் 2வது ஆள். ஏன்னா அவன் பணத்தை செலவழிக்கல, முதலீடு பண்ணான். நண்பர்களே, ஒரு கடினமான உண்மை சொல்லட்டுமா? நீங்க இப்போ சம்பாதிக்கிற அளவுக்கு தான் உங்க அறிவு இருக்குது. நீங்க அதிகம் சம்பாதிக்கணும்னா உங்க அறிவை அதிகப்படுத்தணும். அதுதான் ரியல் சீக்ரெட். அறிவில் முதலீடு பண்றது என்னன்னு கேள்வி வரலாம். நல்ல புத்தகங்கள் படிங்க, யூடியூப்ல பயனுள்ள வீடியோக்கள் பாருங்க, புதிய ஸ்கில்ஸ் கத்துக்கோங்க, உங்களை மேம்படுத்தும் மனிதர்களோட பேசுங்க. இதெல்லாம் செலவு இல்ல, இது முதலீடு. நண்பர்களே, ஒரு மரம் எப்படி வளருது? இன்னைக்கு விதை போட்டா நாளைக்கு மரம் ஆகாது. ஆனா தினமும் தண்ணீர் ஊத்தினா மெதுவா, உறுதியா பெரிய மரமா ஆகும். அதே மாதிரிதான் அறிவு. இன்னைக்கு ஒரு விஷயம் கத்துக்கோங்க, நாளைக்கு இன்னொரு விஷயம். ஒரு நாள் நீங்க ஒரு லெவல் ஆகிடுவீங்க. அப்போ உலகமே உங்களை தேடி வரும். சாணக்கியர் ஒரு எச்சரிக்கை சொல்றாரு, திறமை இல்லாமல் கிடைத்த செல்வம் நீடிக்காது. அதாவது அறிவு இல்லாம பணம் வந்தா அது நீங்க காப்பாற்ற முடியாது. இப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். நான் என் மேல முதலீடு பண்ணுவேன், தினமும் ஏதாவது கற்றுக்கொள்வேன், என் மூளைதான் என் பெரிய சொத்து. இந்த மைண்ட் செட் வந்துடுச்சுன்னா நீங்க சாதாரண மனிதன் இல்ல நண்பா, நீங்க வளர ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதான் சாணக்கியரின் 5வது விதி. உன்னில் முதலீடு செய்தவன் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி அடைவான். சரி, அடுத்த விதி இன்னும் கொஞ்சம் ஆபத்தானது. நம்ம வாழ்க்கையை உடைக்கிற ஒரு விஷயம் பற்றி பேச போறோம், உணர்ச்சியை கட்டுப்படுத்துவது. அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நண்பர்களே. விதி 6, உணர்ச்சியை கட்டுப்படுத்து. வணக்கம் நண்பா, நண்பிகளே. இப்போ நம்ம 6வது விதிக்குள்ள நுழைய போறோம். இந்த ஒரு விதியை நீங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை யாராலும் கெடுக்க முடியாது. உணர்ச்சியை கட்டுப்படுத்து. நண்பர்களே, ஒரு மனிதனுக்கு பெரிய எதிரி யாருன்னு தெரியுமா? வெளியில இருக்கிறவங்க இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற கட்டுப்பாடு இல்லாத உணர்ச்சிகள். கோபம், பயம், பொறாமை, அவசரம், இந்த 4 விஷயங்களும் சேர்ந்தா ஒரு மனிதனோட வாழ்க்கையை முழுக்க நாசம் பண்ணிடும். நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் கோபத்துல சொன்ன ஒரு வார்த்தை ஒரு நல்ல உறவையே உடைச்சிடும். ஒரு நிமிஷம் அவசரத்துல எடுத்த முடிவு பல வருட உழைப்பை அழிச்சிடும். அதான் சாணக்கியர் சொல்றாரு, கோபத்தில் எடுத்த முடிவு அழிவை தரும். ஏழை மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? கோபம் வந்தா உடனே பேசும், பயம் வந்தா முயற்சி நிறுத்தும், பொறாமை வந்தா மற்றவங்களை பார்த்து எரியும், அவசரத்துல தவறான முடிவு எடுக்கும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை மெதுவா கீழே இழுக்கும். ஆனா பணக்கார மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? கோபம் வந்தாலும் அமைதியா இருக்கும், பயம் இருந்தாலும் முயற்சியை நிறுத்தாது, பொறாமையை மோட்டிவேஷனாக மாற்றும், முடிவை சிந்தித்து எடுக்கும். இதுதான் வித்தியாசம் நண்பர்களே. ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உணர்ச்சி முன்னாடி வந்தா அறிவு பின்னாடி போயிடும். அறிவு பின்னாடி போனா முடிவுகள் தவறாகும். நீங்க என்ன பண்ணணும்? ஒரு சிம்பிள் டெக்னிக். யாராவது உங்களை கோவப்படுத்தினாங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. 10 செகண்ட் நின்று யோசிங்க. அந்த 10 செகண்ட் உங்க வாழ்க்கையை காப்பாத்தும். பயம் பத்தி பேசலாம். நண்பர்களே, நீங்க பயந்ததால நிறைய விஷயங்களை விட்டுருப்பீங்க. என்ன ஆகுமோ, என்னால முடியுமா, இந்த எண்ணங்களால தான் பல பேரோட கனவு முடிஞ்சு போகுது. சாணக்கியர் சொல்றாரு, பயம் என்பது அறியாததின் நிழல். அதாவது நீங்க அதை எதிர்கொண்டா அது மறைந்துடும். பொறாமை, இது ரொம்ப ஆபத்தான விஷயம். மற்றவங்க ஜெயிக்கிறத பார்த்தா உங்க மனசு எரியுது. ஆனா அந்த எரிச்சலை தவறா பயன்படுத்தாதீங்க. அதை மாற்றுங்க. நானும் ஜெயிக்கணும் என்ன மோட்டிவேஷனாக மாற்றுங்க.
நண்பர்களே, ஒரு தண்ணீர் குளம் யோசிச்சு பாருங்க. அது அமைதியா இருந்தா அதுல எல்லாம் தெளிவா தெரியும். ஆனா அதை கலக்கீங்கன்னா எதுவும் தெரியாது. அதே மாதிரி தான் உங்க மனசு. அமைதியா இருந்தா சரியான முடிவு எடுக்க முடியும். இப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். நான் கோபத்துல பேச மாட்டேன். நான் பயத்துக்கு அடிமையாக மாட்டேன். நான் பொறாமையை சக்தியாக மாற்றுவேன். நான் சிந்தித்து முடிவு எடுப்பேன இந்த மைண்ட் செட் வந்துருச்சுன்னா நீங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதான் சாணக்கியரின் 6வது விதி. உன் உணர்ச்சிகளை நீ ஆளினால் உன் வாழ்க்கையை யாராலும் ஆள முடியாது. சரி நண்பர்களே, இப்போ கடைசி விதிக்கு வர்றோம். இந்த விதிதான் உங்களுக்கு பணத்தை நேரடியாக ஈர்க்கும் ரகசியம், மதிப்பு உருவாக்குவது. அடுத்த பகுதியில் சந்திப்போம். விதி 7, மதிப்பு உருவாக்கு. வணக்கம் நண்பா நண்பிகளே. இப்போ நம்ம 7வது விதிக்குள்ள வர்றோம். இந்த ஒரு விதியை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பணத்தை தேடி போக வேண்டிய அவசியமே இருக்காது. மதிப்பு உருவாக்கு. நண்பர்களே, ஒரு பெரிய உண்மை சொல்லட்டா? பணம் யாரிடமும் நேரடியாக வராது. அது மதிப்பை பின்தொடர்ந்து வரும். ஆனா பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எங்க ஈஸி மணி கிடைக்கும், இதைத்தான் யோசிக்கிறாங்க. ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாரு? மக்களுக்கு பயன் தருபவன் எப்போதும் தேவைப்படுவான். இதோட அர்த்தம் என்ன? நீங்க உலகத்துக்கு என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் உலகம் உங்களுக்கு பணம் கொடுக்குது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு டாக்டர் உயிரை காப்பாத்துறார். ஒரு ஆசிரியர் அறிவை கொடுக்கிறார். ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு வீட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கிறாரு. அவர்களுக்கு ஏன் பணம் கிடைக்குது? அவங்க மதிப்பு உருவாக்குறாங்க. இப்போ உங்க வாழ்க்கையை பாருங்க நண்பர்களே. நீங்க உங்களுக்கே ஒரு கேள்வி கேளுங்க. நான் உலகத்துக்கு என்ன பயன்? இந்த ஒரு கேள்விதான் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஏழை மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? உடனடி பணம் மட்டும் தேடும், ஷார்ட்கட் தேடும், வேலை அவாய்ட் பண்ணும். ஆனா பணக்கார மனநிலை என்ன பண்ணும்? திறமை வளர்க்கும், நீண்ட காலம் யோசிக்கும். நண்பர்களே, நீங்க பணத்தை பின்தொடர்ந்தா அது ஓடிடும். ஆனா நீங்க மதிப்பு உருவாக்க ஆரம்பிச்சீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். ஒரு ரகசியம் சொல்லட்டா? சம்பளம் நீங்க செய்யற வேலையின் மதிப்பு, செல்வம் நீங்க உருவாக்குற வேல்யூவின் அளவு. அதான் சில பேர் 9 முதல் 5 வரை வேலை செய்து சம்பளம் வாங்குறாங்க. மற்ற சில பேர் பிசினஸ் பண்ணி கோடிகள் சம்பாதிக்கிறாங்க. வித்தியாசம் என்ன? வேல்யூ கிரியேஷன். இப்போ பிராக்டிக்கலா பேசலாம். நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நல்ல ஸ்கில் சூஸ் பண்ணுங்க. அதை தினமும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதை மற்றவங்களுக்கு யூஸ் ஆக மாதிரி மாற்றுங்க. உதாரணம், பேச தெரிஞ்சா, எழுத தெரிஞ்சா, இதெல்லாம் வேல்யூ. சாணக்கியர் சொல்றாரு, மதிப்பு இல்லாத செல்வம் நிலைக்காது. அதாவது நீங்க வேல்யூ இல்லாம பணம் சம்பாதிச்சீங்கன்னா அது நீண்ட நாள் நீடிக்காது. ஆனா வேல்யூ இருக்கா, பணம் எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, இன்று முதல் ஒரு முடிவு எடுங்க. நான் பணத்தை பின்தொடர மாட்டேன். நான் வேல்யூ உருவாக்குவேன். நான் என்னை மேம்படுத்துவேன். நான் மற்றவர்களுக்கு பயன் தருவேன். நீங்க வேல்யூ ஆனவனாக மாறிட்டீங்கன்னா உலகம் உங்களை தேடும், பணம் உங்களை தேடும், வாய்ப்புகள் உங்களை தேடும். இதுதான் சாணக்கியரின் 7வது விதி. நீ மதிப்பு ஆனவனாக மாறினால் பணம் உன்னை பின்தொடரும். சரி நண்பர்களே, இப்போ நம்ம அடுத்த 3 விதிகளுக்கு போறோம். அங்கதான் உண்மையான கேம் சேஞ்ச் ஆக போகுது. விதி 8, பல வருமான வழிகளை உருவாக்கு. வணக்கம் நண்பா நண்பிகளே. இப்போ நம்ம 8வது விதிக்குள்ள நுழைய போறோம். இந்த ஒரு விதியை நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை நிதி அளவில் பாதுகாப்பாக மாற ஆரம்பிக்கும். ஒரே ஒரு வருமானத்துக்கு மட்டும் அடிமை ஆகாது. நண்பர்களே, ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நீங்க சம்பாதிக்கிற பணம் ஒரே ஒரு வழியிலிருந்து தான் வருதா? ஆமா அப்படின்னா ஒரு கசப்பான உண்மை சொல்லட்டா? நீங்க ரிஸ்க்ல இருக்கீங்க. ஏன் தெரியுமா? நாளைக்கு அந்த ஒரு வருமானம் நின்றுட்டா உங்க வாழ்க்கையே குலுங்கிடும். வேலை போயிட்டா, வியாபாரம் நஷ்டமாயிட்டா, அதுக்கப்புறம் என்ன? அதான் சாணக்கியர் சொல்ற ஒரு முக்கியமான தந்திரம். உன் வருமானம் ஒரே வழியில மட்டும் இருக்கக்கூடாது. ஏழை மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு வேலை கிடைச்சா அதுலயே நிம்மதி அடையும், ஆபத்து எடுக்க பயப்படும், இதுவே போதும்னு நினைக்கும். ஆனா பணக்கார மனநிலை என்ன பண்ணும்? பல வழிகளில் வருமானம் உருவாக்கும். ஒரு வழி நின்றாலும் இன்னொரு வழி காப்பாற்றும், பணத்தையே வேலை செய்ய வைக்கும். நண்பர்களே, இதுதான் உண்மையான விளையாட்டு. நீங்க பணத்துக்காக வேலை செய்யாதீங்க, பணம் உங்களுக்காக வேலை செய்யணும். ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு மனிதன் சம்பளம் மட்டும் நம்பி இருக்கிறான். மற்றொருவர் சம்பளம் பிளஸ் துணை, வியாபாரம் பிளஸ் முதலீடு. யார் பாதுகாப்பாக இருப்பாரு? யார் முன்னேறுவார்? நிச்சயம் 2வது ஆள் தான். நீங்க என்ன பண்ணணும்? படிப்படியாக புரிஞ்சுக்கோங்க. 1, முதல்ல ஒரு நிலையான வருமானம் வைத்துக்கோங்க. 2, அடுத்தது ஒரு துணை வருமானம் ஆரம்பிங்க. 3, பிறகு முதலீடுகள் மூலம் வருமானம் உருவாக்குங்க.
நண்பர்களே, துணை வருமானம் என்றால் பெரிய வியாபாரம் தான் வேண்டிய அவசியமில்லை. சின்னதா ஆரம்பிக்கலாம். சுயதொழில், ஆன்லைன் வேலை, கற்றுத்தருதல், உள்ளடக்கம் உருவாக்குதல், இவையெல்லாம் இன்றைய காலத்தில் உண்மையான வாய்ப்புகள். ஒரு முக்கியமான விஷயம், பல பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? நான் முழுக்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பேன். இதுதான் மிகப்பெரிய தவறு. சாணக்கியர் சொல்லுறாரு, சரியான நேரம் என்று ஒன்றே இல்லை, ஆரம்பிக்கும் நேரமே சரியான நேரம். நண்பர்களே, ஒரு மரம் வளர்றத மாதிரி தான் இது. இன்று விதை போட்டீங்கன்னா நாளைக்கு மரம் கிடையாது. ஆனா சில வருடத்துக்கு பிறகு அது நிழலும் தரும், பலனும் தரும். அதே மாதிரி நீங்க இன்னைக்கு ஒரு துணை வருமானம் ஆரம்பிச்சீங்கன்னா அது நாளைக்கு உங்க முக்கிய வருமானமாக மாறலாம். இப்போ ஒரு உண்மை கேள்வி, நீங்க வேலை செய்ய முடியாத நாள் வந்தா உங்க வருமானம் என்ன ஆகும்? இந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா நீங்க இப்போதே செயல்பட ஆரம்பிக்கணும். இன்னைக்கு முதல் ஒரு முடிவை எடுங்க. நான் ஒரே வருமானத்தை மட்டும் நம்ப மாட்டேன். நான் பல வருமான வழிகளை உருவாக்குவேன். நான் பணத்தை வேலை செய்ய வைப்பேன். இதுதான் சாணக்கியரின் 8வது விதி. ஒரே வருமானம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும், பல வருமானம் வாழ்க்கையை பாதுகாக்கும். சரி நண்பர்களே, இப்போ அடுத்த விதிக்கு போகலாம். அந்த விதி உங்க முடிவெடுக்கும் திறனை முழுக்க மாற்றப் போகுது. விதி 9, முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக்கொள். வணக்கம் நண்பா, நண்பிகளே. இப்போ நம்ம 9வது விதிக்குள்ள வர்றோம். இந்த ஒரு விதி உங்க வாழ்க்கையை வேகமா முன்னேற்றும் அல்லது அப்படியே நிக்க வைக்கும். முடிவெடுக்கும் திறன். நண்பர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு உயரம் போறான் தெரியுமா? அவன் எடுக்கிறோம் முடிவுகளின் தரம் தான் அதை தீர்மானிக்குது. நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? சில பேர் எப்போதும் குழப்பத்தில் இருப்பாங்க. இது செய்யலாமா? அது சரியா? என்ன ஆகுமோ? இந்த தயக்கம் தான் அவங்கள முன்னேற விட மாட்டேங்குது. ஏழை மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? முடிவை தள்ளிக்கிட்டு போகும். பயத்துல முடிவு எடுக்காது. மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்து முடிவு எடுக்கும். அதனால்தான் அவர்களின் வாழ்க்கை எப்போதும் மற்றவர்களின் கட்டுப்பாட்டுல இருக்கும். ஆனா பணக்கார மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? வேகமா முடிவு எடுக்கும். தவறு ஆனாலும் அதுல இருந்து கற்றுக்கொள்கிறது. தன்னம்பிக்கையோட செயல்படும். சாணக்கியர் சொல்றாரு, தவறான முடிவும் ஒரு பாடம், முடிவே எடுக்காததுதான் பெரிய தோல்வி. நண்பர்களே, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சரியான முடிவு என்ற ஒண்ணு கிடையாது. நீங்க எடுக்க முடிவை தான் சரியாக மாத்தணும். ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு மனிதன் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவன் என்ன பண்றான்? இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம், சரியான நேரம் வரட்டும். இப்படி தள்ளிக்கிட்டு போனால் அவன் வாழ்க்கையும் தள்ளிக்கிட்டே போயிடும். மற்றொருத்தர் என்ன பண்றான்? ஒரு முடிவு எடுக்கிறான், சின்னதாக ஆரம்பிக்கிறான், தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறான், முன்னேறிக்கொண்டே போகிறான். இறுதியில் யார் ஜெயிப்பார்? செயல்பட்டவன் தான் ஜெயிப்பான். நண்பர்களே, முடிவு எடுக்கும் போது இந்த 3 கேள்விகளை உங்களுக்கே கேளுங்க. 1, இது எனக்கு முன்னேற்றம் தருமா? 2, மிக மோசமான நிலை என்ன ஆகும்? 3, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் கிடைத்த உடனே தாமதிக்காம முடிவு எடுங்க. ஒரு முக்கியமான விஷயம், எல்லார்கிட்டமும் கேட்டு முடிவு எடுக்காதீங்க. ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை, அவங்களோட பயம் உங்க முடிவை பாதிக்கும். சாணக்கியர் சொல்றாரு, அதிகமான ஆலோசனை குழப்பத்தை மட்டுமே தரும். அதனால கேளுங்க, ஆனா இறுதி முடிவு நீங்களே எடுங்க. நண்பர்களே, முடிவு எடுப்பது ஒரு திறமை. நீங்க அதை தொடர்ந்து பயிற்சி செய்தால் அது நாள் நாளாக மேம்படும். இன்று முதல் ஒரு முடிவு எடுங்க. நான் தயக்கமா இருக்க மாட்டேன், நான் தைரியமா முடிவு எடுப்பேன், நான் தவறுகளை பயப்பட மாட்டேன், நான் உடனே செயல்பட ஆரம்பிப்பேன். நீங்க முடிவு எடுக்க கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை உங்க கையில் வரும். இதுதான் சாணக்கியரின் 9வது விதி. வேகமான முடிவு, வேகமான முன்னேற்றம். சரி நண்பர்களே, இப்போ கடைசி விதிதான். அந்த விதி இந்த முழு பயணத்தையும் நிறைவு செய்யும் இறுதி ரகசியம். விதி 10, ஒழுக்கம்தான் உண்மையான சக்தி. வணக்கம் நண்பா, நண்பிகளே. இப்போ நம்ம கடைசி விதிக்குள்ள வர்றோம். இந்த ஒரு விதி இல்லாம முன்னாடி பார்த்த 9 விதிகளும் வேலை செய்யாது. ஒழுக்கம். நண்பர்களே, மோட்டிவேஷன் எல்லாருக்கும் வரும். ஒரு நாள் வீடியோ பார்த்தா ஃபயர் வரும், 2 நாள் முயற்சி இருக்கும். ஆனா 3வது நாளே என்ன ஆகுது? அதே பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுறோம். ஏன் தெரியுமா? ஒழுக்கம் இல்லை. ஏழை மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? மனசுக்கு வந்த மாதிரி வாழும். இன்றி செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளும், ஆரம்பிச்சதை முடிக்க மாட்டான். ஆனா பணக்கார மனநிலை என்ன பண்ணும்? தினமும் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணும். ஸ்மால் ஆக்ஷன்ஸ் ஆனாலும் தொடரும். முடிவை அடையும் வரை விடமாட்டான். சாணக்கியர் சொல்றாரு, ஒழுக்கம் உள்ளவன் எப்போதும் உயர்வான். நண்பர்களே, ஒரு பெரிய உண்மை, டேலண்ட் முக்கியம் இல்ல, லக் முக்கியம் இல்ல,
கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். நீங்க தினமும் 1% இம்ப்ரூவ் ஆனா 1 வருடத்துக்கு அப்புறம் நீங்க முழுக்க வேற மனிதர் ஆகிடுவீங்க. ஒழுக்கம் எப்படி பில்ட் பண்ணணும்? தினமும் ஒரு ஃபிக்ஸ்ட் ருட்டீன் வச்சுக்கோங்க. ஸ்மால் கோல் செட் பண்ணுங்க. எந்த நாளும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நண்பர்களே, மோட்டிவேஷன் உங்களை ஆரம்பிக்க வைக்கும். ஆனா ஒழுக்கம் தான் உங்களை வெற்றிக்கு கொண்டு போகும். இன்று முதல் ஒரு முடிவு எடுங்க. நான் தினமும் செயல்படுவேன். நான் விட மாட்டேன். நான் ஒழுக்கத்தோடு வாழ்வேன். நீங்க உங்களை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இதுதான் சாணக்கியரின் கடைசி விதி. ஒழுக்கம் உள்ளவன் எதையும் சாதிக்க முடியும். முடிவுரை. வணக்கம் நண்பா, நண்பிகளே. இன்னைக்கு நாம பார்த்த இந்த 10 சாணக்கிய விதிகள் சாதாரண வார்த்தைகள் இல்ல. உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றும் சக்தி. நீங்க ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க. பணம் இலக்கு இல்ல, பணம் ஒரு விளைவு. நீங்க சிந்தனையை மாத்தினீங்க, நேரத்தை மதிச்சீங்க, ஒழுக்கத்தோட செயல்பட்டீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததால மட்டும் மாற்றம் வராது. நீங்க ஆக்ஷன் எடுத்தாதான் மாற்றம் வரும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் பழைய வாழ்க்கையை விட்டுட்டேன். நான் ஒரு புதிய மனிதராக மாறப் போறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வெற்றி நிச்சயம். நன்றி.